Daily. Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீலகிரி மாவட்டத்தில் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஊட்டியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் எடுத்துரைத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழருடைய எழுச்சி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இன்றைக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரிலே சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். குறிப்பாக தேயிலை உற்பத்தி என்பது மலைகளுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய உதகையில் பல்லாயிரக்கணக்கான எஸ்டேட்டில் பல டன் அளவிற்கு தேயிலை உற்பத்தி என்பது ஆண்டொன்றிற்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த தேயிலையே நம்பி வாழக்கூடிய அந்த தேயிலை தோட்ட விவசாயிகள் குறிப்பாக அரை ஏக்கர் 1 ஏக்கர் அளவிற்கு சிறிய அளவிலே, அதாவது 1 ஏக்கர் அளவிற்கு 2000 கிலோ அளவிற்கு தேயிலை பறிக்க முடியும், தேயிலை உற்பத்தி செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு நிலையை இருக்கிறது. அப்படி அதை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு உரிய விலை இல்லை. உற்பத்தி செய்யப்படுகிற அந்த பொருளுக்கான விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதே போல் கவலைக்கிடமாக இருக்கிறது. உழைப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. தேயிலை தோட்டத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த பெண் விவசாயிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை நேரிலே சந்தித்து அந்த தேயிலைகளோடு அவரிடம் அதை காண்பித்து இதைத்தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேயிலையை நம்பி இருக்கக்கூடிய எங்களுக்கு பிரதானமாக பாதுகாப்பு என்பது இல்லை, உரிய விலை என்பது இல்லை. அதே நேரத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்டது போல தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலே தேயிலைக்கு உரிய விலை வழங்கப்படுவதில்லை. தேயிலைக்கு என்ற ஒரு பாதுகாப்பான ஒரு நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பகுதியிலே 100 நாள் வேலை என்பதை இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளோடு இந்த தேயிலை தோட்ட விவசாயம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முன்வைத்தனர். 2026 உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும், உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2 நாள், அதாவது நீலகிரி மாவட்டத்திலே குன்னூர் மற்றும் உதகையில் நேற்றைய தினம் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்றைய தினம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றி இன்று காலை அங்கிருந்து வருகிற போது வருகிற வழியிலே அங்கு சாக்லேட் தயாரிக்கக்கூடிய வர்கீஸ் தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏராளமானோர் நின்று தங்களுடைய குறைகளை, குறிப்பாக இ-பாஸ் நடைமுறை மூலமாக இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய சுற்றுலா எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்பதை எடுத்துரைத்தார்கள். அதனை கேட்டறிந்து கண்டிப்பாக இ-பாஸ் நடைமுறை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற உறுதியளித்தார். தற்போது சேலம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலே கோத்தகிரி அருகே அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் நேரடியாக குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் வைத்தார்கள். அதனை கேட்டறிந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கிற பொழுது இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் SP வேலுமணி, நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சஜீவன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனன் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் உடன் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். கம்மியா இருக்கு, எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்போ 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால் கூலி கொடுத்து நாங்கள் எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால் சம்பாதிக்க முடியறது இல்லை. பொருள் என்ன சொந்த நிலமா உங்களுக்கு? எல்லாம் அரை ஏக்கரா 1 ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்கள் வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து விளையிறதுதான் எங்களுக்கு வந்து இதை கூட நீங்கள் உங்கள் தேயிலை தோட்டத்தில் விளையிற இந்த தேயிலையை பறிச்சு நீங்களே கொண்டு போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்கேருந்து ஃபேக்ட்ரியில் எடுத்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்துருந்தாங்க, 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்துருந்தாங்க.
இப்போ அந்த மானியெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது நீங்கள் தான் வருவீங்க, வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும், எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நாங்கள்லாம் இதை நம்பி தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். வேலை செஞ்சு எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்களுக்கு வயசாகட்டும், 58 வயசு ஆயிடுச்சுங்க, நடக்க முடியல, கால் வலி, எனக்கு இடுப்பு வலிங்க. வீடெல்லாம் கட்டி கொடுத்துருவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா ஆட்சி 100 நாள் வேலைங்கிறது எங்களுக்கு வந்து நிரந்தரமாக கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 150 நாள் தரேன்னு சொல்லி இப்போ வேலையே கரெக்டாக கொடுக்குறது இல்லைங்க. எங்களுக்கு வேலையும் இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் முழுசா கொடுக்கல. வேலையே இல்லைங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஐயா வருவீங்க, வந்துட்டு இதுல எவ்வளவு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிலோ வந்து தலை பறிப்பீங்க? வருஷத்துக்குன்னு ஒரு 2000 கிலோ 2000 கிலோ பறிப்பீங்க.